வணக்கம். இலங்கையின் ஆய்வுச் செய்திகளுக்காக நான் ஹரிணி. யாழ்ப்பாணம் தையிட்டியில் தனியார் நிலத்தில் விகாரை அமைப்பிக்கப்பட்டது தொடர்பான விவகாரம் அங்கு பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் உள்ள கிட்டத்தட்ட எல்லா கட்சியினருக்கும் இந்த விவகாரம் பற்றி பேசியுள்ளார்கள். செய்தியாளர் மாநாடுகளும் வைக்கப்பட்டன. இது தொடர்பாக போராட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதிலும் பல அரசியல் கட்சிகள் கலந்து கொள்வதாக அறிவித்துள்ளன. இது இனம் மற்றும் மதம் சார்ந்த உணர்திறன் மிக்க பிரச்சினை என்பதால் மிக கவனமாக கையாள வேண்டிய பிரச்சினை. இந்த பிரச்சினையை அணுகுவதற்கு செய்தியாளர் மாநாடுகளை நடத்துவது அல்லது போராட்டம் நடத்துவதற்கு இந்த கட்சிக்காரர்கள் முதலில் சம்பந்தப்பட்ட விகாரையின் நிர்வாகத்தினர் அல்லது விகாரையின் தலைமை மதகுருவை சந்தித்து அவர்களது தரப்பு நிலைப்பாட்டை முதலில் அறிந்து கொண்டதாக தெரியவில்லை. காரணம், எந்த கட்சியிலிருந்து யாரும் அப்படி ஒரு சந்திப்பு நடந்ததாக தகவல் வெளியிட்டதாக தெரியவில்லை. தையிட்டி விகாரையும் நயனாதேவ விவகாரையும் அமரபுராணிகய என்ற அமைப்பின் கீழ் உள்ளதாக தெரிய வருகிறது. அந்த அமைப்பை யாராவது தொடர்பு கொண்டதாகவும் தெரியவில்லை. யாழ்ப்பாணத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நேரில் விகாரைக்கு சென்று விகாரமியின் தலைமை மதகுருவை சந்தித்து பேசியுள்ளார். அது ஒரு சரியான அணுகுமுறை. அனைத்து கட்சியினரும் முதலில் அதை செய்தால் ஒருவேளை குறிப்பிட்ட விவகார நிர்வாகம் இந்த பிரச்சனையை வேறு விதமாக தீர்க்க முன்வரலாம். ஆளும் கட்சிக்கு 3 எம்பிக்களும் ஒரு அமைச்சரும் யாழ்ப்பாணத்தில் உள்ளார்கள். அவர்களுக்கு இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டிய தார்மீக கடமை உள்ளது. தேவையற்ற இனமோதல்கள் தவிர்க்கப்படலாம். யாழ்ப்பாண நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கூறிய போது, போராட்டம் நடத்திய அல்லது நடத்த போகும் கட்சிக்காரர்கள் யாரும் விகாரை நிர்வாகத்தினருடன் பேசவே இல்லை என்கிறார். அதை செய்யாமல் போராட்டம் நடத்துவது அந்த கட்சியினரின் அரசியலுக்கு உதவலாமே தவிர பிரச்சினை தீராது. யாழ் தையிட்டி விகாரை உடைக்கப்பட வேண்டியதுடன் அதற்கு எதிராக மேற்கொள்ளப்படும் ஆர்ப்பாட்டத்திற்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி முழுமையான ஆதரவு வழங்கும் என்று அந்த கூட்டணியின் முக்கியஸ்தவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். செல்வம் அடைக்கலநாதன் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், ஆனால் வன்னி மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதற்கு முன் அவரது விகாரை நிர்வாகத்தினருடன் பேசியிருக்கலாம், அல்லது ஆர்ப்பாட்டம் செய்பவர்களிடம் விகாரை நிர்வாகத்தினரிடம் முதலில் பேசி பாருங்கள் என்று ஆலோசனை கூறியிருக்கலாம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளுக்கு இடையிலான கலந்துரையாடல் ஒன்று வவுனியாவில் இன்று இடம்பெற்றுள்ளது. அதன் பின்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே செல்வம் அடைக்கலநாதன் விகாரையை உடைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் தொடர்ந்து தெரிவித்ததாவது, யாழ் தையிட்டி விகாரைக்கு எதிராக இடம்பெறும் போராட்டத்திற்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு முழுமையான ஆதரவை தெரிவிக்கும். அது உண்மையில் உடைக்கப்பட வேண்டிய விடயம். வடகிழக்கில் பிக்குகள் மற்றும் சில திணைக்களங்கள் நினைத்ததை செய்யும் ஒரு நிலை காணப்படுகிறது. எனவே இந்த விகாரை உடைக்கப்பட வேண்டும் என்பது எமது நிலைப்பாடு. அதற்கான ஆதரவை நாங்கள் வழங்குவோம். மக்களுடைய விருப்பமும் அதுவே என்றார். சரி, ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தியினர் என்ன சொல்கிறார்கள்? தையிட்டி விகாரை விடயத்தில் மக்களின் விருப்பத்துக்கு அமைவாக எமது தீர்மானம் இருக்கும் என்று தெரிவித்துள்ள தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்த அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மீண்டும் இனவாதம் மதவாதம் தலை தூக்குவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என்று குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவித்த போது, முதலில் யாழ்ப்பாணத்தில் உள்ள மக்களின் கருத்து என்னவென்பதை நாம் பார்க்க வேண்டும். தையிட்டியில் விகாரை கட்டப்படும் போது அது தொடர்பில் நடவடிக்கைகளை முன்னெடுக்காதவர்கள் தற்போது அந்த பிரச்சினையை பூதாகாரமாக தூக்கி பிடிக்கின்றார்கள். தையிட்டி விகாரை விடயத்தினை தூக்கி பிடிப்பவர்கள் உண்மையிலேயே அந்த விடயத்தினை முன்னெடுக்கின்றார்களா? இல்லை. விரைவில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் வரவிருப்பதால் அதற்கான துருப்புச் சீட்டாக இதனை பயன்படுத்துகின்றார்களா? தையிட்டி விகாரை விடயம் இனவாதத்தினை மதவாதத்தினை தூண்டக்கூடியது. இனவாதத்தினையும் மதவாதத்தினையும் மக்கள் தோற்கடிக்கின்றார்கள். அது மட்டுமன்றி நாட்டின் அபிவிருத்தி வேகமாக முன்னெடுக்கப்படுகின்றது. ஆகவே அது பற்றி கதைப்பதற்கு ஒன்றுமில்லை. அந்த வகையில் மதவாதத்தினை இலகுவாக தூண்டி அதன் மூலமாக அரசியல் லாபத்தை பெற்றுக்கொள்ளவே பார்க்கின்றார்கள். எவ்வாறாக இருந்தாலும் எமது அரசாங்கத்தின் கீழேயே இந்த பிரச்சினைக்கும் தீர்வினை எட்டுவதற்கு நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளோம். மக்களுடன் கலந்துரையாடி மக்கள் பரிந்துரைக்கும் தீர்மானத்திற்கு செல்வதற்கு நாம் தயாராகவே உள்ளோம் என்கிறார். சரி, மக்களின் கருத்தை எப்படி அறிய போகிறார்கள்? அதற்கான வழிமுறை என்ன?
யாழ்ப்பாணம் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா செய்தது போல அமைச்சராவது விகாரை நிர்வாகத்தினருடன் போய் பேசினாரா? அது தெரியவில்லை. பேசியதாக அவர் கூறியதாகவும் தெரியவில்லை. அமைச்சர் மேலும் தெரிவித்த போது, விகாரை அமைக்கப்பட்டமை சட்டவிரோதமானதா இல்லையா என்பது தொடர்பில் நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட கருத்துக்களை முன்வைக்க வேண்டும். ஆனால் விகாரை அமைக்கப்பட்டுள்ள நிலமானது மக்களினுடையது என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. அதனால் அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர்களுக்கு மாற்று காணிகளை அல்லது நட்டையீட்டை வழங்க வேண்டிய தேவை உள்ளது. விகாரையை உடைத்து நொறுக்குவதால் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்குமா என்பது பற்றியும் சிந்திக்க வேண்டியுள்ளது. ஆகவே சுமூகமான தீர்வு ஒன்றினை மேற்கொள்ள வேண்டும். இனவாதம் மதவாதம் தலை தூக்குவதற்கு இடமளிக்க கூடாது. அதில் நாம் உறுதியாக இருக்கிறோம் என்கிறார் அமைச்சர். ஆனால் அமைச்சர் சொல்லும் தீர்வு என்ன? விகாரையை சுற்றியுள்ள நிலத்தை என்ன செய்வது என்று அமைச்சரிடம் ஏதாவது திட்டம் உள்ளதா என்பதும் தெரியவில்லை. இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் நாட்டில் சட்டவிரோதமாக வழங்கப்பட்ட மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை ரத்து செய்ய வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதை ஏன் அடிக்கடி சொல்கிறார் என்பதில் பெரிய ரகசியம் ஏதுமில்லை. தமிழரசு கட்சிக்குள் இவர் மற்றும் சுமந்திரனின் எதிர்கோஷ்டியில் உள்ள ஸ்ரீதரன் எம்பிக்கு மதுபான சாலை அனுமதி பத்திரம் கொடுக்கப்பட்டதாக ஒரு பேச்சு பரவலாக உள்ளது. அது உண்மையா பொய்யா தெரியவில்லை. ஆனால் அதை மையமாக வைத்தே நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் இதை இழுக்கிறார். அத்துடன் சாணக்கியன் ஜனாதிபதி நிதியத்திலே இருந்து முறைகேடாக நிதியை பெற்றிருக்கின்றார்கள் என்ற அந்த நீதியை மீளப்பெற வேண்டும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். அவர் மேலும் தெரிவித்த போது, அரசியல்வாதிகளுக்கு மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. வழங்கப்பட்ட பட்டியலையும் வாசித்தார்கள். அதற்கு பிறகு எந்த நடவடிக்கையும் காணவில்லை. ஜனாதிபதி நிதியத்திலிருந்து அரசியல்வாதிகள் பணம் பெற்றதாக ஒரு பட்டியல் வாசிக்கப்பட்டது. அதன் பின்னரும் ஒன்றும் நடைபெறவில்லை. பட்டியல்களை அனைவரும் வெளியிடலாம். ஆனால் அவர்களிடம் இருக்கும் பணத்தை மீள பெற வேண்டும். மக்களுடைய பணத்தை முறைகேடாக நஷ்ட ஈடாக எடுத்து இருக்கின்றார்கள் என்றால் அரசாங்கத்தில் இருக்கின்றவர்கள் பட்டியல்களை வெளியிட்டால் மாத்திரம் போதாது. நிதியை பெற்றவர்களிடம் இருந்து மீள அந்த நிதியை பெற வேண்டும். அதை விட்டுவிட்டு அரசாங்கத்தில் இருக்கின்ற அமைச்சர்கள் நாடாளுமன்றத்தில் வந்து பட்டியல்களை வாசிப்பதனூடாக மக்களுக்கு மக்கள் எதிர்பார்த்த ஊழல் மோசடிகளை ஒழிப்பதற்கு முடியாது. மக்களுக்கு நம்பிக்கையும் வராது. அந்த அரசாங்கத்தை குழப்புவதற்காகவே அரசாங்கத்திற்கு எதிராக கருத்துக்களை வெளியிடுவதற்காக நாங்கள் வரவில்லை. சில ஊடகங்கள் அரசாங்கத்தினுடைய எல்லா விடயங்களையும் சரி என்னும் அளவிற்கு வந்துதான் இருக்கின்றது. அது கவலையான விடயம். அரசு ஊடகம் என்றாலும் சமமாக செய்திகளை வெளியிட வேண்டும் என்கிறார். சாணக்கியன் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். இந்த விவகாரத்தை அவர் நாடாளுமன்றத்தில் எழுப்பலாமே. சம்பந்தப்பட்ட அமைச்சரிடம் நேருக்கு நேர் கேட்கலாமே. பதில் வேண்டும் என்று வலியுறுத்தலாமே. அதை விட்டுவிட்டு மட்டக்களப்பில் ஒரு கூட்டத்தில் வைத்து இது பேசுவது என்றால் இவரே நாடாளுமன்றம் போக வேண்டும். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றொரு விவகாரத்துடன் வருகிறார். அனுர அரசாங்கத்தின் அரசியலமைப்பு எதிர்ப்பதற்கு தமிழரசு கட்சி ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கிறது என்கிறார் அவர். அவர் என்ன சொல்கிறார்? வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தி 19 தமிழ் பேசும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றனர். 10 ஆசனங்களாவது அரசாங்கத்தின் ஏக்கிய ராஷ்டிரிய அரசியலமைப்பை எதிர்க்கின்ற நிலைமையை உருவாக்க வேண்டும். அந்த 10 ஆசனங்களை உருவாக்குவதற்கு தமிழரசு கட்சி ஒரு தவிர்க்க முடியாத சக்தி. காரணம், அவர்களிடம் 8 தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். செல்வம் அடைக்கலநாதனின் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் நாங்களும் சேர்ந்தால் 10 தமிழ் பேசும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவை உருவாக்க முடியும். அந்த அடிப்படையில் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரனுடன் இந்த விடயம் குறித்து முதற்கட்டமாக பேசியிருந்தேன். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் வாக்கு எண்ணும் மத்திய நிலையத்தில் இருந்த போது ஸ்ரீதரன் அரசியலமைப்பு விடயத்தில் எதிர்காலத்தில் நாங்கள் சேர்ந்து பயணிப்போம் என ஏற்கனவே தெரிவித்திருந்தார்.
அதற்கமையவே நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையினை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்திருந்தோம். தற்போது தமிழரசு கட்சிக்குள் கருத்து வேறுபாடுகள் இருப்பது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். தமிழரசு கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் ஸ்ரீதரன் இது பற்றி விரிவாக விளங்கப்படுத்தியதாக பதில் தலைவர் CVK சிவஞானம் என்னிடம் தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் 7 பேர் கொண்ட குழுவை நியமித்துள்ளதாகவும் அந்த குழுதான் இந்த விடயங்களை கையாள உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செல்வம் அடைக்கலநாதனும் இந்த விடயத்திற்கு இணங்கியுள்ளதுடன் அவருடைய பங்காளிகள் கட்சியுடன் பேசி முழுமையான இணக்கம் இருப்பதாக சாதகமான முடிவை அறிந்திருக்கின்றார். எந்த ஒரு தரப்பையும் தவிர்த்துவிட்டு போனால் நாடாளுமன்றத்தில் 10 ஆசனங்களை உறுதிப்படுத்த முடியாது. நாங்களும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கின்ற நிலையில் எதிர்கால செயற்பாடுகள் தமிழரசு கட்சியின் கையில்தான் இருக்கிறது என்கிறார் அவர். அவர் கூறுவது போல ஒற்றுமை அவசியம்தான். அதே நேரத்தில் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ள அதே யாழ் மாவட்டத்தில் எந்த கட்சியிலும் சேராத சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினராக ராமநாதன் அர்ஜுனா இருக்கிறாரே, அவர் தமிழ் பேசும் நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லையா? ஒற்றுமை தேவை என்று பேசும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இது தொடர்பாக ராமநாதன் அர்ஜுனாவுடன் ஏன் பேசவில்லை? நாடாளுமன்றத்தில் இவருக்கு அடுத்த ஆசனத்தில் தானே அர்ஜுனா இருக்கிறார்.